சிலருக்கு என்ன காரணம்னு தெரியாமையும் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் இருக்கும், தள்ளி போகும். எதனால? எங்கேயோ ஒரு முன்னோர்களுக்கான திருப்தியின்மையும் காரணமா இருக்கும். அதனால எதுலையுமே குறை வைக்கக்கூடாது. குலதெய்வத்தை அழைப்பது நமக்கு ஆனந்தம், முன்னோர்களை திருப்தி செய்வது ஆனந்தம், நமக்கு பிடித்த கடவுளை கொண்டாடுவது ஆனந்தம், நித்திய பூஜைகள் செய்யறது ஆனந்தம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு தவறாம பண்ணோம்னா வாழ்க்கையே வளமா இருக்கும். இல்லைன்னா காரணமே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும். அதுல தை அமாவாசை என்ற நாளை தவறவே விடக்கூடாது. தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் சமைச்சு மதிய வேளையில் இலையில் சாப்பாடு போடணும். சொல்லப்போனா மதிய வேளையில நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல காத்துட்டு இருப்பாங்களாம். இவங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்களா, நம்ம குழந்தைங்க, நம்முடைய சந்ததியினர் பசியோட தாகத்தோட காத்திருப்பாங்களாம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.